கோயம்புத்தூரின் கண்ணம்பாளையத்தில் 10 வயதான ஒரு சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு மிகவும் கொடூரமான முறையில் ஈவு இரக்கமின்றி கொலை செய்யப்பட்டுள்ளார். நானும் ஒரு பெண் குழந்தையின் தாய். அந்த குழந்தையின் தாய் தந்தையின் நிலையை நினைக்கும் பொழுது மனது பதறுகின்றது. அந்த குழந்தையின் கண்ணீர், பெற்றவர்களின் கண்ணீர் தமிழ்நாட்டின் தோல்வி என்பதை நாம் மறக்கக்கூடாது. குழந்தை வெளியே விளையாட சென்றிருக்கின்றது, வீடு திரும்பவில்லை. பதறிய பெற்றோர் அக்கம் பக்கத்தினர் தேடுகின்றனர். ஆனால் மறுநாள் குழந்தை உயிரற்ற நிலையில் மிகவும் கொடூரமான முறையில் மிருகத்தனமாக சிதைந்திருந்ததை பெற்றவர்கள் கண்ட காட்சியை நாம் காணும் பொழுது மனது பதறுகிறது. தனக்கு நடந்தால் மட்டும்தான் வேதனையா? எங்கள் மனது குமுறுகின்றது. குற்றவாளிகள் பிடிபட்டு விட்டனர். ஆனால் போக்சோ சட்டத்தின் கீழ் இந்த மனித மிருகங்களுக்கு விரைவாகவும் கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும். மற்றும் ஒரு ஹாசினி தஷ்வந்த் கேஸை போல் இது மாறிவிடக்கூடாது. அந்த குழந்தையின் ஆன்மா இந்த மனித மிருகங்களை தண்டிப்பதன் மூலமாகவே சாந்தி அடையும். சிங்கப்பெண் படை வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டு பெற்றவர்களின் குரலாக, தமிழ்நாட்டு தாய்மார்களின் குரலாக மிகுந்த மனவேதனையுடன் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். வேதனையுடன் காத்து கொண்டிருக்கின்றோம்.